Future Vision Study Center, Salem. Moderate and extremist in Tamil Nadu. Tamil Nadu இருக்கக்கூடிய moderates and extremist பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நேஷனலிசம் அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆச்சு, மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ஸோ ஒரு டோபோகிராஃபிக் வியூ பார்க்கலாம். அதாவது ஜியோகிராஃபிக்கலா மெட்ராஸ் பிரசிடென்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மெட்ராஸ் பிரசிடென்சி கன்சிஸ்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா as well as some part of ஒடிசா. ஸோ எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ல வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஒரு பிரீஃப் டிஸ்கஷன் வைக்கலாம். ஸோ ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் மேஜர்லி பிலாங்ஸ் டு மெட்ராஸ் பிரசிடென்சி as well as the province of ராயல்சீமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ராயல்சீமா as well as coastal districts belongs to Andhra Pradesh at present, but earlier that was known as Madras Presidency. Next one is Karnataka. Karnataka consists of Bangalore, Bellary and South Kannada belongs to Madras Presidency in erstwhile. So பழைய காலகட்டத்துல மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட பெங்களூரு, பெல்லாரி அண்ட் சவுத் கனடா அப்படிங்கிற ஏரியா எல்லாமே இவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஃபைனலி ஸோ மலபார் ரீஜன் ஆஃப் கேரளா பிலாங்ஸ் டு மெட்ராஸ் பிரசிடென்சி as well as most importantly Odisha that consists of Kanjam region belongs to மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ கஞ்சாம் ரீஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலபார் ரீஜன், தென் பெங்களூர், பெல்லாரி, சவுத் கன்னடா, ராயல்சீமா, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு மெட்ராஸ் பிரசிடென்சி விச் இன்க்ளூடிங் என்டையர் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறதோட சேர்ந்து இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் த லாங்குவேஜ் ரீஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 வருது. ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி வந்து செப்பரேட் பண்றாங்க. ஸோ தெலுங்கு பேசக்கூடியவங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து மற்ற கன்னடம் பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சதுக்கு அப்புறம் ஸோ மீதி இருக்கிற தமிழ்நாடு தான் வந்து கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் வாஸ் ரீஆர்கனைஸ்டு ஆன் த டேட் 1st November 1956. That is called State Reorganization Act 1956, which creates 7th Amendment in the Constitution. Then now we take up the Congress formation activities in Madras. Congress formation activities in Madras. So இப்போ மெட்ராஸ்ல காங்கிரஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அதை வந்து ரீஜனல் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனை ஒருங்கிணைச்சு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு ஆர்கனைசேஷனை எழுப்புறதுக்காக ஸ்ட்ரக்சர் பண்றதுக்காக மீட்டிங்ஸ் நிறைய இடங்கள் நடந்துச்சு. ரெஸ்பெக்டிவ்லி பாம்பே, தென் பாத்தீங்க கல்கட்டா, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பிரசிடென்சில இந்த மாதிரியான மீட்டிங் கன்சிக்யூட்டிவா நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த ஆல் இந்தியா ஆர்கனைசேஷனோட முக்கியத்துவத்தை உணர்வதற்காக மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் காங்கிரஸ்ல இருந்த பிரிடாமினன்ட் லீடர் கூட ஒரு என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஸ்கஷன்ல ஈடுபடுறாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் எங்க நடந்துச்சு அப்படிங்கிறதா கேள்வி. இந்த இயர் ஆஃப் 1884 இந்த தியோசபிக்கல் சொசைட்டி மீட்டிங், a meeting organized between Madras Mahajana Sabha as well as Indian National Congress predominant leaders. So Theosophical Society belongs to Annie Besant நமக்கு தெரியும். So Annie Besant அப்பா அவங்க வர கிடையாது. So Annie Besant was not there at the time of the Theosophical Society meeting. So இதுக்கு அப்புறம் தான் வராங்க. ஸோ இந்த தியோசபிக்கல் சொசைட்டில ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ அதுல காங்கிரஸோட ரெப்ரஸன்டேட்டிவா பார்க்கும்போது தாதாபாய் நவரோஜ், கேடி திலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி, ஸோ இந்த 3 பேர் வந்து ரொம்ப முக்கியமானவர்களா பார்க்கப்பட்டார்கள். சரிங்களா? ஸோ அப்போ காங்கிரஸ்ங்கிற ஆர்கனைசேஷனே வரல. இந்த இயர் ஆஃப் 1884 காங்கிரஸ் வாசன்ட் formed, but the leaders belongs to Dadabhai Naoroji, K.T. Tilang, Surendranath Banerjee were eminent to create national level organization அப்படின்னு நம்ம சொல்லலாம். So then அதாவது மெட்ராஸ் மகாஜன சபால கூட இம்பார்ட்டன்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ஜி சுப்பிரமணியம், ரெங்கையா as well as ஆனந்த சார்லு. So we already know the president is Rengaiah of MMS and the secretary of MMS is Anand Charlu. So all three leaders was a part of Theosophical meeting in 1885 to create national level organization. ஸோ அப்போ இந்த மீட்டிங் வந்து நடக்குது. இந்த மீட்டிங்ல ரொம்ப முக்கியமா ஏஓகிம் அவர்கள் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு
ஒரு முக்கியத்துவம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. சோ அதுல இதுக்கப்புறம் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திவான் ரகுநாத ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட வீட்டுல போயிட்டோம் இந்த நேஷனலிசம் ஓரியன்டட் டிஸ்கஷன் ஃபர்தரா போகுது. சோ அங்க அவங்க டிசைட் பண்றாங்க, என்ன டிசைட் பண்றாங்கன்னா பாம்பே அப்படிங்கிற இடத்துல நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா அந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இப்படி ஃபார்ம் ஆகும்போது மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் முக்கியம். சோ இப்போ லெட் அஸ் டாக் அபவுட் தி மாடரேட்ஸ் இன் தமிழ்நாடு. சோ தமிழ்நாட்டுல மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டில இருந்து போய் இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கெட்டிங் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 அப்படின்னு நம்ம 1905 நடக்கும். சோ அப்ப இருந்த விஓசி பாரதியார் டி பிரகாசம் போன்ற ஆட்கள் எல்லாமே பின்னாடி அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்டா கன்சிடர் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஹவவர் அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பேசிக்கான மீட்டிங் எங்க நடந்துச்சுன்னா மெட்ராஸ்ல நடந்துச்சுன்னு சொல்லலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபார்மேஷன் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸ்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரெல்லாம் வந்தாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ வி ஆல்ரெடி நோ 1885 தான் பாம்பேல தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஓகே, ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை கொடுத்தது பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜி சுப்பிரமணியருக்கும் அவரோட கான்ட்ரிபியூஷனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். லெட் அஸ் டேக் அப் 1885 பாம்பே ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் presided by W.C. Banerjee. Umesh Chandra Banerjee was the first president of Indian National Congress, which is established in the year of 1885. Then the most important thing is delegates. Delegates all around India. There were 72 delegates organized to found Indian National Congress. அப்ப 72 பேர் வந்திருந்தாங்க. அந்த 72 பேர்ல மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து வந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So there were 22 people from Madras to represent the Indian National Congress of to found the Indian National Congress. So அப்படி சொல்லலாம். சோ அப்போ ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியோம். 72 பேர்ல 72 டெலிகேட்ஸ்ல 22 டெலிகேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா பார்க்கப்பட்டது. ஆஃப்டர் தட் the first resolution of Indian National Congress was proclaimed by G. Subramaniam அப்படின்னு சொல்லலாம். சோ அவரோட முதல் ரெசல்யூஷனையே அவர் பாஸ் பண்றாரு. சோ இட் வாஸ் the first president of உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ உமேஷ் சந்திர பானர்ஜியா தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானத்தை அவர் தான் கொண்டு வர்றாரு, அவர் தான் சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஆஃப்டர் தட் சோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அந்த காலகட்டத்துல ப்ரோக்ளைம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்சனலா ஜி சுப்பிரமணியம் அவர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ he was a supporter of widow remarriage. சோ அதாவது பெண்கள் மறுமணத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இவர் இருந்தாரு. இவரோட குழந்தைக்கே மறுமணம் செய்து வைத்தார் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல 72 டெலிகேட்ஸ் இருந்தாங்க. அதுல 22 டெலிகேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மெட்ராஸ்ல இருந்து போயிருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுதான் ரொம்ப மேஜரான ஒரு ஃபேக்டரா பார்க்கப்படுது. ஆஃப்டர் தட் in 1886 Calcutta Indian National Congress meet. In 1886 Calcutta Indian National Congress meet consists of 45 representatives from Madras அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப மெட்ராஸ்ல இருந்து 45 பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப செகண்ட் மீட்டிங்கோட பிரசிடென்டா இருந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்லுவோம். சோ third one is most significant meet in the point of view of 8th unit. So நம்ம 8th unitல தமிழ்நாடோட ஹிஸ்டரி பேஸ் பண்ணி பார்க்கும்போது most significant Indian National Congress meet is third meet, so which is conducted in Madras. So in the year of 1887 1887ல பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவரோட தலைமையில அதாவது மக்கிஸ் கார்டன் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. மக்கிஸ் கார்டன் which located in மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கிஸ் கார்டன் which nearest to 1000 lights. So 1000 lights சொல்லக்கூடிய 1000 விளக்கு அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கிஸ் கார்டன் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. It consists of 307 representatives. மொத்தமா 607 பேர் வந்திருந்தாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா 362 பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து வந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதர் தென் தட் ஃபக்ருதீன் தியாப்ஜி வாஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப இது இப்போ லார்ட் கேனிங் மெரா அப்படின்னு சொல்லலாம். லார்ட் கேனிங் மெரா வாஸ் த கவர்னர் டியூரிங் தட் மீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
So, significant of the third meet ன்னு சொல்லும்போது third meet was taken place in the year of 1887. Third meet was presided by Badruddin Diabchi. He was the first Muslim president for Indian National Congress. The third meeting was conducted at Mackie's Garden near 1000 Lights in Madras அப்படின்னு நம்ம சொல்லலாம். So it was represented 362 members from Madras presidency. அப்போ 362 பேர் கொண்ட ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து தேர்ட் மீட்டிங் வந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இருந்த நேஷனலிஸ்டோட ஒரு கொலாபரேஷன் சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாமே மாடரேட்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ அப்போ அதர் மீட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதர் மீட்ஸ் விச் இஸ் கண்டக்டட் இன் த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு எடுத்துட்டோமா. லெட்ஸ் டேக் அப் இன் இயர் 1887 was Badruddin Diabchi presided. After that in 1894 Albert Webb was the person who presided that meeting, and 1898 Ananda Mohan Ghosh was the person presided the meet. Then Ras Bihari Ghosh followed by M.A. Ansari, and finally in 1855. Sorry, let us discuss. இது எல்லாமே 1887, 94, 98, 1908, 1927 இது எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல நடந்த மீட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட், as well as இது எல்லாமே பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மெட்ராஸ்ல ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட் நடந்துச்சு. மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் மீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆவடி ப்ரோக்ளமேஷன் அப்படிங்கிறதும் நாங்க நடந்துச்சு. சரிங்களா? இந்த இயர் ஆஃப் 1955 1955 அந்த மீட்டிங்க்கு தலைமை வகித்தவர் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவரு சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய காங்கிரஸ் லீடர் அதுல பங்கேற்றுக்கிட்டாங்க. மிக முக்கியமாக கே காமராஜ் அவர்கள். சரிங்களா? ஸோ அப்ப இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய அந்த 1955 ஆவடி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டோட ஒரு ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் சொசைட்டி ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் சொசைட்டி நம்ம சொல்லும்போது which is important in Indian polity. இந்தியன் பாலிட்டியில நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த ரெசல்யூஷன் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எந்த இடத்துல வந்து அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அட் ஆவடி அப்படின்னு சொல்லுவாங்க, which is located in மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அட் பிரசன்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1955 வந்து நடந்துச்சு. அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் மெட்ராஸ்க்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி பல இடங்கள்ல வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட் சிக்னிபிகண்டான ரோல்ஸ் எல்லாத்தையுமே மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து செஞ்சிருக்காங்க. ஈவன் ஆல் இந்தியா நேஷனல் காங்கிரஸோட ஒட்டுமொத்த காங்கிரஸோட தலைவராக கே காமராஜ் அவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொன்னோன்னே ஆஸ் யூஷுவல் நம்ம நேஷனல் காங்கிரஸ் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுமோ அதே மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். Let us understand. So moderate extremist அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ரெண்டு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வரதுக்கான காரணம் என்ன? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வரதுக்கு முன்னாடி இருந்த மாடரேட்ஸ் இங்க என்ன நிலைமையில இருந்தாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடந்த காங்கிரஸ் மீட் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஒவ்வொரு மீட்லையும் முக்கியமான தலைவர்கள் வந்து ப்ரிசைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹவவர் இந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மீட் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் என்ன சொன்னாங்கன்னா 1920 நடந்த நாக்பூர் மீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாக்பூர் மீட், நாக்பூர் ஐஎன்சி காங்கிரஸ். இட் வாஸ் பிரசிடெட் பை விஜய ராகவாச்சாரியார் ஃப்ரம் சேலம். ஸோ சேலம்ல இருந்து வந்த விஜய ராகவாச்சார் வாஸ் அ பர்சன் ஹூ பிரிசைடட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவர்கிட்ட இருந்து ட்ரெயின் ஆனவர் தான் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ 1920 நாக்பூர் செஷன் அப்படின்னு சொல்லும்போது இதை ப்ரிசைட் பண்ணவர் வந்து விஜய ராகவாச்சாரியார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஃபாதர்னு சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் இன் தமிழ்நாடு ஆர் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ரொம்ப மச் நீடட், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் தட் ஸோ இந்த மீட்ல ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டோட ரெசல்யூஷன் அக்செப்ட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ரெசல்யூஷன் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டோட ரெசல்யூஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 1926 கவுஹாத்தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து கவுஹாத்திங்கிறது அஸ்ஸாம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட பிரசிடெண்டா இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச ஐயங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களாக புரிஞ்சுக்கிட்டு let us differentiate moderate from extremist அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் மாடரேட்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடியவங்களோட மாடரேட்ஸ்
மாடரேட்ஸோட நேம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாடரேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசு கிட்ட நேரடியாக ப்ரொட்டஸ்ட் பண்ண மாட்டாங்க. தே கிவிங் பெட்டிஷன். அவங்க வந்து பெட்டிஷனையோ அல்லது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியோ தங்களோட டிமாண்ட்ஸ் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவாங்கன்னா கன்வே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாடரேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்ரீனிவாச சாஸ்திரி இஸ் அ மச் நீடட், அதே மாதிரி வெரி ஃபேமஸ் வந்து மாடரேட் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் என்ன சொல்றாங்க அவருன்னா மாடரேட் ஆஃப் மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம் வந்து அவருக்கு இருக்கு. அதாவது மிதவாதிகளோட மிதவாதி அப்படிங்கிற மாதிரியான மீனிங். அப்போ ஃபோர்மோஸ்ட் மாடரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லினா ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்களுக்கு வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென் PS சிவசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும், அதே மாதிரி சிவகாமி ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் வி கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரியான தலைவர்கள் தொடர்ச்சியா இருந்தாங்க. அப்ப ஸ்ரீனிவாச சாஸ்திரி as well as சிவசாமி அண்ட் சிவகாமி ஐயர், வி கிருஷ்ணமூர்த்தி, TR வெங்கட்ராமன், GA நடேசன், S சுப்பிரமணியம், TM மாதவராவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே மாடரேட்ஸ் கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இதுல நோட்டபிள் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோட்டபிள் பாயிண்ட்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாயிண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட் எது அப்படின்னா மாடரேட் ஆஃப் மாடரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய கவர்னர் கவுன்சில்னு ஒன்று இருக்கு. ஸோ கவர்னர் கவுன்சில் 1909 வந்த மின்டோ மார்லி ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ட்ல வந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ கவர்னர் கவுன்சில்ல நாமினேட்டடா 2 பேர் இருந்தாங்க. ஸோ to these people, Sivagami Iyer as well as V Krishnamurthy were the members of Governor Council in Madras Presidency அப்படி நம்ம சொல்லுவோம். So it is a important thing அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மாடரேட்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. Let us again read VS Srinivasa Sastry, Sivasami, Sivagami Iyer, V Krishnamurthy, TR Venkatramanar, GA Nadeshan, S Subramanianar, TM மாதவராவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய GA Nadeshan was the founder of Indian Review, the newspaper. Indian Review. So Indian Review, the newspaper was found by GA Nadeshan in Madras Presidency அப்படின்னு நம்ம சொல்லலாம். So இது ஒரு notable point அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, next let us discuss about extremists which are from மெட்ராஸ் பிரசிடென்சி. மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல ரொம்ப முக்கியமானவராக பார்க்க போகிறது VOC. ஸோ VO சிதம்பரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சிதம்பரம் அவர்கள் பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறதுக்கு எதிராக வந்த ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிறத மெட்ராஸ் பிரசிடென்ட்ல ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தினவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்வதேசி மூமெண்டோட ஐடென்டிட்டி ஐகான் அப்படின்னு சொன்னா VO சிதம்பரம் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதற்கு அடுத்ததாக பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, சேலம் விஜயராகவாச்சாரி, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்தூரி ரங்கன், ராமசாமி, டி ரங்காச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா சேலம் விஜயராகவாச்சாரி அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கப்புறம் கப்பலோட்டிய தமிழன் VOC அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பாரதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிசம் தொடர்பாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்னா என்ன அப்படின்னா அதாவது எய்தர் அவங்க மாடரேட்டாவும் இருக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டிமாண்ட அதிகமா வைப்பாங்க, ப்ரொட்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரெவல்யூஷனரி இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்மடு அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெடிகுண்டுகள் முதற்கொண்டு துப்பாக்கிகள் முதற்கொண்டு ஒரு ராணுவ நடவடிக்கை மாறி அவங்க மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ பிரிட்டிஷை தாக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுல ரொம்ப முக்கியமானவர் பாத்தீங்கன்னா VVS ஐயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வாஞ்சிநாதன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெய்ஹிந்த் செம்பகராமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப பாரத் மாதா அசோசியேஷன் அப்படிங்கறத ஏற்படுத்தி அந்த அசோசியேஷன் தொடர்பா பிரிட்டிஷுக்கு எதிர்ப்பையும் அதே மாதிரி பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து அவங்க கொன்னு அதுக்கப்புறம் தங்களோட எதிர்ப்பை வந்து காட்டக்கூடியவர்களா இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவரா நம்ம பார்க்கக்கூடியது வாஞ்சிநாதன். மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மர்டர் வந்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ இந்த இது ஓரியன்டா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிசம்ங்கிறத தாண்டி ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருந்திருக்காங்க. மாடரேட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் as well as
ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேரும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகுது. அது மட்டும் இல்லாம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல மிக முக்கியமான பதவிகள்லையும் இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜி பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா இருந்தவர் ராஜாஜி. as well as ராஜாஜி formed the government in Madras presidency in the year of 1937 அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.